வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலியில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன விடயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த திருட்டு சம்பவங்கள், கொள்ளை சம்பவங்கள்ன்றது உள்நாட்டில் மட்டுமின்றி வெளிநாடுகள்லையுமே நிறைய நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது அண்மை காலங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழர் பகுதியில் நடந்திருக்கக்கூடிய கொள்ளைகளில் அந்த கொள்ளைகளில் ஈடுபட்டவர்களை கூட மடக்கி பிடித்து நிறைய தண்டனைகள் எல்லாம் வழங்கியிருந்தார்கள் பொதுமக்களே. இப்படி இருக்கின்ற பொழுது நம்மவர்கள் நம் நாட்டில் மட்டுமில்லை வெளிநாட்டிலையுமே நாங்கள் சளைத்தவர்கள் கிடையாது என்கின்ற மாதிரியாக ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. கனடா டொரண்டோ பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மஜஸ்டிக் சிட்டி பிளாசாவில் வந்து ஒரு கொள்ளை சம்பவம் ஒன்று நடக்க இருந்திருக்கின்றது. அது வந்து தடுக்கப்பட்டிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு காரணம் எங்களினுடைய தமிழ் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. தமிழ் இளைஞர்கள் அல்லது தமிழர்கள் என்று கூட சொல்லலாம். என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் வந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுறதுக்காக ஒரு சிலர் வந்து கும்பலாக சென்றிருக்கின்றார்கள். இது வந்து அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களினால தடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அது தொடர்பான காணொளிகள் வந்து தற்பொழுது வெளியாகி இருந்தது சமூக ஊடகங்களில். அதனை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் பயந்த மாதிரியாக இருந்தாலும், என்னடா இப்படிலாம் அடிக்கிறாங்களே அந்த மாதிரியாக இருந்தாலும் கூட அவர்கள் செய்தது சரியான ஒரு விஷயம். அதாவது அந்த திருட வந்தவர்களை மடக்கி பிடித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பிடியிலிருந்து தப்பிச்சு ஓட வலிக்கிட்ட நேரத்தில் வந்து உடனடியாகவே போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் வந்து அவர்களையும் வந்து உடனடியாக பிடித்திருக்கின்றார்கள் அந்த திருடர்களை. இப்படி இருக்கின்ற பொழுது அந்த விரைந்து செயற்பட்ட இந்த இலங்கை தமிழர்களுக்கு வந்து எல்லாருமே அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பாராட்டுகளை தெரிவித்து வருவதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பிட்ட இந்த சம்பவம் வந்து வெள்ளிக்கிழமை நடந்ததாக சொல்லப்படுகின்றது. அது தொடர்பான சிறிய காணொலிகளையும் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து இணைத்துக் கொள்ளுறேன். நீங்களும் பார்த்துக் கொள்ளுங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காணொலியில் சிலதுகளை வந்து போடலுமா தெரியல, நான் போடுறேன். கொஞ்சமே என்னென்னு சொல்றது, வன்முறைகளை கையாண்ட மாதிரியாக பார்த்தீங்கன்னு சொல்லி நான் அடிக்கிறது அந்த மாதிரியாக தான் இருக்குது. இது எல்லாமே சரி தவறுன்றதையும் தாண்டி நீங்கள் அவர்களை பிடிக்க சென்று அவர்களை தாக்கியதாக உங்களில் ஒரு குற்றம் சுமந்து விடாமல் உங்கள் மீது அந்த குற்றம் திரும்பி விடாமலும் பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே நிச்சயமாக இந்த ஒரு செயற்பாட்டுக்கு அவர்களை பாராட்டியே ஆக வேண்டும். இதே மாதிரியாக மேல் நடக்கக்கூடிய குற்றங்களையும் வந்து எல்லாருமே தட்டி கேட்கணும். ஆனால் உங்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். இது தொடர்பாக நீங்க நினைக்கிறீங்கன்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.